வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதாவது வந்து என்னன்னா, நம்ம வந்து போன வாட்டி வந்து திருப்புகழ் போட்டோம். அதே மாதிரிதான் நம்ம திருப்புகள்லயே வந்து என்னன்னா, இன்னைக்கு இன்னொரு பாட்டு வந்து நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்னன்னா, இந்த பதிவின் பேர் வந்து என்னன்னா, ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து என்னன்னா லைஃப்ல வந்து நமக்கு நிறைய டவுன்ஃபால்ஸ் வந்து இருக்கும். ஆனா இவர் முருகப்பெருமானை வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து தினமும் கொடுத்துருவாரு நமக்கு. இந்த மாதிரி வந்து என்னன்னா, தினமும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய கடவுள் தான் வந்து என்னன்னா இந்த முருகப்பெருமான். அதுதான் வந்து என்னன்னா, ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். அதுதான் நம்ம பதிவுக்கான தலைப்பு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னன்னா, வாழ்க்கையில வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த ஜாதகம் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அதுல வந்து என்னன்னா நாகதோஷம் இருக்கு, இந்த மாதிரி அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரி எது பண்ணுங்க அப்படின்னா. நாகதோஷம் வந்து எதனால ஏற்படுதுன்னா, அரவம் அரவம் அப்படின்றது வந்து என்னன்னா பாம்பு. இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு உயிருக்கும் வந்து அதுக்கு வாழ்வதற்கான உரிமைகள் இருக்கு. மனுஷன் வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து ஒரு எப்படி அரவத்துக்கு வந்து அதுக்குள்ள வந்து நஞ்சு இருக்கோ அந்த மாதிரிதான் வந்து என்னன்னா இந்த ஸ்பைடர்னு ஒரு படம் சொல்லுவாங்க. அந்த படத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷனுக்கு மூளை. அந்த மாதிரி தான் நம்மளோட ஆறாவது அறிவை வச்சு அவன் வந்து மற்ற உயிரினங்களோட வாழ்விடத்தெல்லாம் அழிச்சு 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 அவன் வீடு கட்டி இது பண்றான். அந்த மாதிரி தான் அதோடைய வாழ்விடத்தை அழிச்சு நம்ம வீடு கட்டுற இதுலதான் வந்து என்னன்னா அது முன்னேற்றம் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் அதனாலதான் அந்த நச்சாரம் வந்து வருது. அது வருதுன்றப்போ நம்ம சேஃப்டிக்காக நம்ம அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு இது இருக்கு. ஒரு சிலர்லாம் அதை வந்து ஒரு விளையாட்டாதான் பண்றதுலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல். அதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த பிரிவுல கர்மாலையும் அடுத்த பிரிவிலையும் கர்மாலையும் அது வந்து சேரும். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதை நான் அந்த ஜாதகத்துல வந்து காட்டும். அவங்க வந்து என்னன்னா எது பண்ணாலுமே வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து இருக்காது அவங்களோட லைஃப்ல. அதைதான் வந்து என்னன்னா அதை போக்குறதுக்கான திருப்புகள். ஓகே, நாங்க தெரியாதனமா அந்த தப்பு பண்ணிட்டோங்க, இளமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, பண்ணது தப்பு தான். ஓகேங்களா, இளமே பண்ணக்கூடாது. ஆனா எதுக்கு பிராயச்சித்தம் ஏதாவது இருக்கான்றதுதான் என்னன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் அவரை வந்து வணங்குற திருப்புகள். அதாவது முருகர் வந்து என்னன்னா அவர் பாதத்துலதான் அந்த திருப்புகளோட இதை வந்து பட்டுச்சான். ஓகேங்களா, முருகப்பெருமானின் பாதம் பற்றிய திருப்புகள் அப்படிதான் அருணகிரிநாதரே சொல்றாரு. அந்த திருப்புகள்ல வந்து என்னன்னா இதுக்கு வந்து ஒரு பாட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு வந்து கர்நாடகால இருக்கு. அதாவது வந்து என்னன்னா இந்த குக்கே சுப்பிரமணிய சுவாமி இப்ப அந்த பதிவுல வந்து இந்த படம் வரும், அதை பாருங்க. அதுல வந்து என்னன்னா 5 தலை நாகங்கள் சூழ முருகப்பெருமான் வந்து முருகனே வந்து நாகமா இருக்கிற கோயில் தான் வந்து குக்கே சிவ சுப்பிரமணிய கோயில். இது வந்து எங்க இருக்குன்னா கர்நாடக மாநிலத்துல தட்சிண கர்நாடகா, அதாவது தென் கர்நாடகத்துல மங்களூர் பக்கத்துல வந்து இந்த கோயில் வந்து இருக்கு. இதுல வந்து குக்கே சிவ சுப்பிரமணிய கோயில் வந்து நாகங்களுக்கு வந்து திதி கொடுக்குறாங்க. அதன் மூலமா வந்து என்னன்னா இப்ப வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அப்படின்றது வந்து ஒரு இது இருக்கு. நாகங்களுக்கே திதி கொடுக்குற கோயில் தான் வந்து இந்த குக்கே சிவ சுப்பிரமணிய கோயில். அந்த கோயில்ல வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நாகதோஷம் இருக்கு, அதை வந்து போக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம கோயில் போய் அந்த பூஜைகள் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு அந்த தோஷ நிவர்த்தி வந்து ஏற்படும். ஓகேங்களா, அதுக்கு இது தோஷன்றது வந்து ரொம்ப மோசமான தோஷம். இந்த பிறவில மட்டும் இல்லாம அடுத்த பிறவில அதோட இம்பாக்ட் வந்து நம்ம காட்டும். அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னன்னா தவிர்த்துக்கிறதுக்கு இந்த குக்கே சிவசுப்பிரமணிய கோயில். ஆக்சுவலி வந்து என்னன்னா அந்த குக்கே சிவசுப்பிரமணிய கோயில் வந்து என்னன்னா கசேப முனிவருக்கு 2 மனைவிகள். அது வந்து என்னன்னா ஒருத்தர் ஒய்ஃப் வந்து என்னன்னா கத்ரு வினதை. ஓகேங்களா, கத்ரோட குழந்தைங்க தான் இந்த நாகங்கள். இந்த நாகங்கள் வந்து வாசுகி முதலான பாம்புகள். அவங்க வந்து 2 பேருக்கும் கருத்து வேறுபாட்டுல வந்து என்ன சொல்றாங்கன்னா கத்ரு வந்து தோத்துட்டாங்க. அவங்க சொன்ன கருத்து வந்து பொய்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. வினதை வந்து என்ன பண்றாங்க, அவங்க மகன் கருடனை வச்சு அந்த நாகங்களை தண்டிக்க சொல்றாங்க. அப்போ அந்த நாகங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த குமாரமலை, அதாவது குக்கே சிவசுப்பிரமணிய கோயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த குமாரமலையில போயிட்டு ஒளிஞ்சிருக்கோம். இவர் வந்து என்னன்னா அவர் வந்து சூரனை வென்றுட்டு தாரகாசுரன் எல்லாரையும் வென் பண்ணிட்டு அவர் வந்து அந்த குமாரமலையில வந்து தான் தேவசேனையை வந்து மனம் புரிஞ்சதா வந்து ஒரு இது இருக்கு. ஓகேங்களா, அப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி நாகங்களுக்கு வந்து அடைக்கலமா வந்து முருகப்பெருமான் இருந்து காப்பாத்துறாரு அந்த நாகங்களை. அதுக்கு வாசுதி வந்து நன்றி செலுத்துற விதமா 5 தலை நாகமா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இது பண்ணி அந்த சிலை வந்து சுயம்பு மூர்த்தி, அந்த குக்கே சிவசுப்பிரமணிய கோயில் வந்து சுயம்பு மூர்த்தியா இருக்கிறாரு. ஓகேங்களா, அவர் வந்து என்னன்னா நாகதோஷங்களை நிவர்த்தி செய்யும் முருகப்பெருமான் ஆக திகழ்கிறார். அவரையும் நம்ம வழிபடலாம். அது கூட சேர்ந்து இந்த நச்சரவம் என்று ஒரு திருப்புகள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான். கௌமாரம்ன்றது வந்து என்னன்னா
முருகப்பெருமானை வந்து பின்பற்றுவர்களுக்கான இந்த பதிவு வந்து அந்த கௌமாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கௌமாரத்துல அந்த திருப்புகள் அருணகிரிநாதர் வந்து எழுதின திருப்புகள் தான். அந்த திருப்புகள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது வந்து இந்த திருப்புகள் வந்து நச்சரவம் என்று அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. இது அருணகிரிநாதர் வந்து ஏற்றினது. இது வந்து என்னன்னா தமிழ்ல வந்து மிக அழகாக நையாண்டியா வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னன்னா மோஸ்ட்லி வந்து என்னன்னா தமிழ்ல வந்து அந்த பாடுகிற அந்த இலக்கிய பாடல்கள், இலக்கண பாடல்கள்லாம் வந்து என்னன்னா புலவர் வந்து அவரை வந்து ஒரு பெண்ணா பாவிச்சு, நாயகனை வந்து ஒரு காதலனா பாவிச்சு வந்து சொல்ற மாதிரி தான் வந்து இந்த பாட்டு வந்து எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த பாடலுமே வந்து எழுதியிருக்காங்க. இதுல வந்து நாயகனுக்கெல்லாம் நாயகனான முருகப்பெருமானை நாயகனாக, இந்த பாடலின் நாயகனாக வந்து அருணகிரிநாதர் வச்சுட்டு அவரை வந்து ஒரு பெண்ணாக வந்து பாவிச்சு வந்து அந்த நாகதோஷத்தை நீக்கிற திருப்புகளை வந்து நமக்கு வந்து பாடியிருக்காரு. திருப்புகளை பாடப்பட நாம் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா நச்சரவம் என்று அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து 10 பாடல்களை கொண்டது. முதல் பாடல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, முதல் பாடல் என்னன்னா, நச்சரவம் என்று விரும்பி பிடிக்க வந்த கேது என்ற விஷப்பாம்பு தன்னை மென்று வெளிவிட்ட காரணத்தால். அதாவது கேதுன்றவங்க வந்து என்னன்னா செந்நிற பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ராகு வந்து கருநிற பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேது என்ற கிரகம் வந்து என்னன்னா அவர் வந்து விஷப்பாம்புன்னு தான் சொல்லுவாங்க. அவர் உடம்புல வந்து விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கேது முருகனை வந்து காண வந்து ஆசையோட வந்திருக்கான். வந்தப்போ தன்னை முழுமையாக விழுங்கி விட்டான்னா அவரோட முருகரோட அருளால அவரோட தீமைகள் வந்து அகற்றப்பட்டார். அதாவது தீமைகள் அகற்றப்பட்டனா ஒரு விஷப்பாம்புவான கேதுவே வந்து விஷம் இல்லாத தன்மையை வந்து முருகரை வந்து பார்த்தோன்னே அமைஞ்சிருச்சுன்னு வந்து சொல்றாங்க. அது மூலமா என்னன்னா மனுஷங்களும் ஆன நமக்கும் வந்து நம்ம உடம்புலையும் நம்ம மனசுலையும் வந்து பொய், பொறாமை, வஞ்சம், இந்த எந்திரன் படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, கோபம், தாபம் எல்லாமே இருக்கும். ஒருத்தங்களை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அந்த கோபத்துல என்ன பண்றதுன்னே நம்ம தெரியாம என்னென்னவோ பண்ணிடுவோம். அப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் முருகப்பெருமானை நம்ம பார்த்தப்போ கேது அவர் விஷப்பாம்புக்கே வந்து என்னன்னா அந்த விஷம் இறங்கும் போது நமக்கும் நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களும் வந்து முருகப்பெருமானை பார்க்கும்போது வந்து இறங்கிடும் அப்படின்ற மாதிரி வந்து கவிஞர் வந்து இதுல சொல்லியிருக்கார். ஓகேங்களா? இரண்டாவது பாடல் என்னன்னா, தானும் ஒரு விஷப்பாம்பு போல நச்சுமில்க எங்க மதியாலும். இங்க வந்து என்னன்னா இங்கே நிலவை, அதாவது என்னன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா நிலவை வந்து என்னன்னா நச்சுப்பாம்பை உவமையா வந்து சொல்லியிருக்காரு. நிலாவை வந்து என்னன்னா நிலா வந்து தன்னுடைய வெண்மையால வந்து அன்பை பற்றிய நினைவுகளை தூண்டும். அதாவது இரவுல தான் வந்து அந்த அன்புன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது உலகத்துல வந்து இந்த ஒரு புலி படத்துல சொல்லுவாங்கல்ல, பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி அப்படின்ற மாதிரி தான் என்னன்னா அது வந்து என்னன்னா நமக்கு வந்து அந்த அன்பை வந்து காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த அன்பு வந்து ஒரு விதமான விஷம்தான். ஓகேங்களா? அந்த அன்பை தூண்டுற நிலவோட ஒளியும் வந்து விஷமா வந்து நஞ்சாகவே தோன்றுகிறதுன்னு ரெண்டாவது பாட்டில் வந்து அர்த்தம் சொல்லியிருக்காரு. நத்தோடு முழங்கு கணத்தோடு முழங்கு சங்குகள் செய்யும் பேரொளியோடும் மேகங்கள் முழக்கும் இடியின் ஒளியினோடும். இதுதான் மூன்றாவது பாடல். இந்த மூன்றாவது பாடல என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்கோட ஒளி கேட்குது, மேகத்தோட இடி ஓசை கேட்குது. இதெல்லாம் கேட்கும்போது கவிஞர், அதாவது இந்த இடத்துல நாயகியா கவிஞர் தான் இருக்காரு, நாயகிக்கு வந்து நெஞ்சை கலங்கடிக்கின்றன. ஓகேங்களா? அது வந்து என்னன்னா அதை வந்து நாயகனான நம்ம முருகப்பெருமானை வந்து நினைவுபடுத்துதுன்னு வந்து சொல்றாங்க. இது வந்து வேதனையை வந்து எனக்கு அதிகரிக்குது அப்படின்றது தான் அதுக்கான விளக்கமா வந்து சொல்றாரு. நத்திரை வழங்கு கடலாலும் என்னன்னா அலைகளை எழுப்பும் ஓசையை கொடுக்கும் கடலும் நாயகிக்கு நஞ்சாகவே தோன்றுகிறது. இதெல்லாம் இந்த சத்தத்தெல்லாம் எழுப்புற கடலும் வந்து நாயகிக்கு வந்து நஞ்சாகவே தோன்றுகிறது. இதெல்லாம் பார்த்தோன்னா பயப்படுறாங்க, ஒரு விஷம் மாதிரி அவங்களுக்கு தோன்றுது. ஏனென்றால் அந்த ஓசையும் நாயகனை நினைவுட்டு வீரத்துக்கெல்லாம் வீரனான போர்க்கடவுளான முருகப்பெருமானை நினைவுபடுத்துகிறது. நெஞ்சியில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சல் என வேணும், நேசம் நிறைந்த எண்ணங்களுடன் முருகனை அடைய எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டன. அதாவது இந்த லவ்வுக்கு இயங்குவாங்கல்ல லவ்வர்ஸ் அப்படின்னா, இவங்களை அடையறதுக்கு அந்த மாதிரி முருகப்பெருமானை அடையறதுக்கு எத்தனையோ முயற்சி நான் இது பண்றேன். அதனால எனக்கு இந்த நிலைமையிலேயாவது எனக்கு வந்து தயவுசெய் அப்படின்னு வந்து முருகர்கிட்ட வந்து வேண்டுற மாதிரி. ஓகேங்களா? இதுதான் ஏழாவது பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பச்சை மயில் கொண்டு பச்சை மர மங்கை பச்சை மலை எங்கும் உறைவோனே அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லாவே பச்சை தான் பாருங்க. என்னன்னா பச்சை மயிலை வாகனமாக கொண்டவனே, பச்சை நிற தோன்றும் வள்ளியுடன் இருப்பவரே,
பசுமையான மலைகளில் வசிப்பவனே என்று முருகனை அழைத்து பராமரிக்கிறார். இதுல இருக்கிறப்பா நீ பச்சை மயில் வாகனனே, பச்சை மயில் வாகனத்துல இருக்கிற ஆளு, பச்சை மயிலான பச்சை நிறத்தோட வள்ளியோட இருக்கிறீங்க, பச்சை மலையில இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்ற. இந்த குக்கே கூட பசுமையான இடம் தான், ஓகேங்களா? அதுலயும் பாருங்க எல்லாமே சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் ஆகுது. இப்படி இருக்கிறாரே அப்படின்னு முருகரை வந்து அழைத்து பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கலலோனே, நிரந்தரமாக பக்தியில் நிலைத்து வழிபடும் அன்பர்களால் மலர் முதலியவற்றால் அலங்கரிக்கப்படும் திருவடிகளை உடையவன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தரமா பக்தியில இருக்கிறவங்க வந்து என்னன்னா மலரை வச்சு அவரோட திருவடியில வந்து போட்டுறாங்க, முருகப்பெருமானோட காலடியில வந்து போட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. கச்சிவர் குறும்பை கச்சவர் விரும்பும் கட்சியில் அமர்ந்த கதிர்வேலா. அதாவது கட்சினா என்னன்னா, உங்களுக்கு வந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஊரான காஞ்சிபுரத்தை தான் கட்சின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் கட்சி என்ற புனித தலத்தில், காஞ்சிபுரத்துல கந்தக்கோட்டத்துல முருகப்பெருமான் இருக்காரு, ஓகேங்களா? அந்த புனித தலத்துல உரையும் இளம் தென்னை மரக்குறும்பை போன்ற மார்பின் அழகினை கொண்ட பெரியோரால் விரும்பப்படும் ஒளிவெளனை. அதாவது முருகப்பெருமான் வந்து என்னன்னா செவ்வாயோட வடிவம். அது வந்து என்னன்னா அந்த மார்பு எல்லாம் வந்து ஒரு போர் வீரனை வந்து பாக்குற மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க. பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, ஓகேங்களா? அந்த மார்பு வந்து எப்படி இருக்குன்னா அந்த இளம் தென்னை மரக்குறும்பு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ப்ராடான அந்த சூர்யாவுக்கு எப்படி 6 பேக்ஸ் அந்த மார்பெல்லாம் அப்படி இருக்கு, அந்த மாதிரி இளம் தென்னை கரும்பு போன்ற அந்த இது மரத்தை போன்று அந்த மார்பு வந்து அழகா இருக்கு. அதை கொண்ட ஒளிவேலனே அப்படின்னு வந்து சொல்றாங்க, ஓகேங்களா? கற்பக வனங்கோல் கற்பு அக விசும்பர் கைத்தலைகள் அந்த பெருமாளே அப்படின்னா அருளும் உயர்ந்த நெறிகளும் நிறைந்த கற்பக வனத்தை சேர்ந்த அந்த கற்பக வனம் வந்து என்னன்னா அதுல என்ன கேட்டாலும் கிடைக்கும். அந்த வனத்தை சேர்ந்த நீதிமக்க தேவர்கள் வந்து இருக்கிறாங்களாம். அவங்களோட கைங்கெல்லாம் விலங்க வந்து இது பண்ணி சூரபத்மன் வந்து இருக்காரு. அத அந்த விலங்குகளை அறுத்தறிந்த திருச்செந்தூரை வந்து சேர்ந்த பெருமாளே அப்படின்னு வந்து என்னன்னா முருகப்பெருமான் வந்து சொல்றாரு, ஓகேங்களா? அந்த விலங்கெல்லாம் உடைச்சு எடுத்து முருகப்பெருமான் வந்து நமக்கு வந்து காட்சி தராரு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அந்த மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நம்ம இதனால வந்து ஒரு விலங்குனால பாதிக்கப்பட்டோம், இதனால எனக்கு ஒரு இது நம்ம இதனால பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா அந்த விலங்கு முருகப்பெருமானை நம்ம வணங்க 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 அந்த விலங்குகளை அடித்தெறிவார், ஓகேங்களா? இந்த இதுதான் வந்து என்னன்னா இந்த நச்சரவம் என்ற பாடல் வந்து சொல்லுது. இந்த பாடலை வந்து நீங்க படிக்க படிக்க வந்து உங்க நாகதோஷங்கள் எல்லாமே வந்து இருக்கும். முக்கியமா இந்த குக்கே சிவசுப்பிரமணிய சுவாமியோட படத்தை வச்சு நீங்க வந்து ஒரு பாடலை வந்து ஒரு 40 வாட்டி தினமும் காலை மாலை ஏதாவது ஒரு நாகதோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்பவுமே வந்து என்னன்னா கர்மாவுக்கு வந்து ஒரு வலிமை அதிகம், ஓகேங்களா? இந்த கர்மாவை வந்து இது பண்றதுக்கு இது ஒரு சில மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும், ஓகேங்களா? எப்போ வந்து நம்ம மனசை வந்து ஒளி பக்கம் தான் செலுத்தணும், இருள் பக்கம் வந்து செலுத்தக்கூடாது. உலகத்துல எல்லாமே கலந்துதான் இருக்கு. ஓகே, நம்ம இந்த பதிவை வந்து இதோட முடிக்கிறோம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஓகேங்களா? நன்றி, வணக்கம். முக்கியமா வந்து என்னன்னா நாளைக்கு வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் பிறந்த நாள், ஓகேங்களா? அதை வந்து என்னன்னா மறக்காம வந்து என்னன்னா நமக்கு எப்படி நம்ம ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறோமோ அவருக்கும் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறோம். மறக்காம நம்ம ஃபன்னி குட்டி சேனல் வந்து அப்பப்போ பேர் மாறும், மனோஜ் முருகேசன் இப்போ மாறி இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இது பண்றோமோ நம்மளோட கண்டென்ட்டை வந்து சிறப்பாக்கி பண்ணணுமோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுதான் இது பண்ணுங்க. பாய்.